இந்த போட்டோல இருக்கவரோட பேரு மாவோ ஜெடாங். இவர் ஒரு சைனீஸ் டிக்டேட்டர். இந்த உலகத்துல வாழ்ந்த 50 கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் 5th பிளேஸ்லயும், டெட்லியஸ்ட் டிக்டேட்டர்ஸ்ல 5th பிளேஸ்லயும் இருக்காரு. டிசம்பர் 26, 1893ல சைனால இவர் பிறக்கிறாரு. 1921ல மத்த கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாரு. 1934ல கியூமிடாங் ஃபோர்ஸஸால நிறைய கம்யூனிஸ்ட் தாக்கப்பட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ப்ராவின்ஸ்ல இருந்து இன்னொரு ப்ராவின்ஸ்க்கு லட்சக்கணக்கான கம்யூனிஸ்ட் ஒரு லாங் மார்ச்சை நடத்தினாங்க. அந்த மார்ச்சை மாவோ ஜெடாங் லீட் பண்ணாரு. 1949ல சைனீஸ் சிவில் வார்ல ஜெயிச்சு சைனாவோட கவர்மெண்ட்டை கம்யூனிஸ்ட் கேப்சர் பண்றாங்க. மாவோ ஜெடாங் சுப்ரீம் லீடரா பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் 1950லேருந்து 53 வரைக்கும் கொரியன் வார் நடக்குது. அந்த வார்ல நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட்டா சைனீஸ் ட்ரூப்ஸை சென்ட் பண்றாரு. அந்த வாரோட ரிசல்ட்டா பல கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. 1950ஸ்ல லேண்ட் ரீஃபார்ம்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இருந்த லேண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கி பொது உடைமையாக்குறாரு. இதுல 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் எனிமீஸ் கொல்லப்படுறாங்க. 1957ல இவரோட கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுறவங்களை அழிக்கிறதுக்காக ஆன்டி ரைட்டிஸ்ட் கேம்பெயின் ஒன்று நடத்துறாரு. இதுலயும் நிறைய லட்சக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க. 1958லேருந்து 1962 வரைக்கும் கிரேட் லீப் ஃபார்வர்டை கொண்டு வர்றாரு. இந்த கிரேட் லீப் ஃபார்வர்டோட மோட்டோவா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் அக்ரிகல்ச்சர் கலெக்டிவைசேஷனும் இருந்துச்சு. இந்த கலெக்டிவைசேஷன்ல மக்களுக்கு தேவையான அளவு ஃபுட்ஸை கொடுக்காம நிறைய ஃபுட்ஸை கவர்மெண்ட் எடுத்ததுனாலேயே உலகத்தோட டெட்லியஸ்ட் ஃபெமைன் சைனால உருவாகுது. இதுல 4.5 கோடி பேருக்கும் மேல இறந்து போறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சைனாக்குள்ளேயே இவருக்கான எதிர்ப்புகள் நிறைய இடத்துல கிளம்புது. இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்காக 1966ல இருந்து 1976 வரைக்கும் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கேபிட்டலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொலை செய்யறாரு. இதுல 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்படுறாங்க. செப்டம்பர் 9, 1976 அப்போ 82 வயசுல இவர் இறந்து போயிட்டாரு. இவரோட கொடூரமான ஆட்சியில 4 கோடியிலிருந்து 7 கோடி பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம்னு சொல்லி ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க. இது வந்துட்டு அந்த டைம்ல சைனாவோட பாப்புலேஷன்ல 10லேருந்து 12% வரைக்கும் இருக்கும். இந்த டெத் டோல்ல இறந்தவங்களோட கவுண்ட் வந்துட்டு 130 கண்ட்ரீஸ்க்கும் மேல இருந்த பாப்புலேஷனை விட அதிகமா இருக்கும். என்னோட அடுத்த வீடியோல இன்னொரு டிக்டேட்டரை பத்தி நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.